சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து நல்லெண்ணெயில் வெட்டக்கூடாது. வெட்டாமல் நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி காலையில் 5 மத்தியானம் 5 சாப்பிட்டாச்சுன்னா இது வந்திருந்தால் அதனுடைய வலி வேதனை குறைக்கிறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் மலச்சிக்கல் நீங்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும். 2வது முக்கியமானது. 3வது பழங்கள். பழங்கள் நம்ம ஊரில் விளையக்கூடிய நல்ல பழங்கள். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழைப்பழம் தான். வாழைப்பழத்தில் வந்து சால்யூபிள் ஃபைபர், இன்சால்யூபிள் ஃபைபர், கரையக்கூடிய நார்ச்சத்து, கரையாத நார்ச்சத்து 2மே இருக்குது. இந்த 2மே பார்த்தீங்கன்னா இரத்த குழாயை நாளடைவில் இரத்த குழாயை பலப்படுத்துறதுக்கும் மலச்சிக்கல் நீக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. அப்போ அந்த வாழைப்பழம் அந்த அளவிற்கு இது உதவியாக இருப்பதாக நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் நம்ம ஊரில் விளையக்கூடிய எல்லா பழங்களும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். பப்பாளி, அன்னாசி, நாட்டு தக்காளி, அது மாதிரியான பொருட்கள். அதுக்கு அடுத்தது காய்கள்லாம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கள். ரொம்ப முக்கியமான கீரைகளில் பிரண்டை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான கீரைகளுமே நம்ம பயன்படுத்தலாம். முளைக்கீரை, அரைக்கீரை, ஆராக்கீரை. அதில் ரொம்ப முக்கியமானது துத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. துத்தி இலையை நம்ம நல்லெண்ணெயில் வதக்கி சாப்பிட்றது ரொம்ப உதவியாக இருக்கும். பசலைக்கீரை தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்க? பசலைக்கீரை. அதாவது கொடி வந்து ஒரு மாதிரி ஒரு டார்க் வயலட் கலரில் இருக்கும். இலை வந்து நல்லா தடிமனாக பச்சையாக இருக்கும், நல்லா இருக்கும். அந்த கீரை வந்து மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இதுக்கு அமையும். ஸோ இதை வந்து இந்த கீரைகளுக்கு விடும்போது உள்ளுக்கு சமையல் பண்ணி சாப்பிட்றது மாத்திரம் இல்லாமல் இதை வெண்ணெயோட தடவி வெளிப்பக்கமாக அப்ளை பண்ணும்போது இது வந்து ஒரு சூதிங் எஃபெக்ட். அதாவது அந்த சூடு நீங்கள் சொன்னீங்களா, வெளி தாங்க முடியல, எதிரி கூட வரக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதை குளிர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு பசலைக்கீரையில் வெண்ணெய் தடவி மேலே வச்சு கட்டுவாங்க. துத்தி இலைய நல்லெண்ணெயில் வதக்கி சூடு ஆறின உடனே மேலே வச்சு கட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி ஹீலிங் ப்ராப்பர்ட்டி உண்டு. ஓகே. அது வந்து புண்ணை ஆற்றுவதற்கும், இன்ஃப்ளமேஷன், அதாவது நான் சொன்ன ப்ரெஷர், அப்புறம் வந்து இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே என்ன செய்யுது அப்படின்னாச்சுன்னா இன்ஃப்ளமேஷன். அந்த இடத்துல தாவிதத்தை ஏற்படுத்துது. அந்த தாவிதத்தை குறைப்பதற்கு உள்ள வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தலாம். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும், வெளியில் அடிபட்டா பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் அதில் பயன்படுத்தலாம். மஞ்சளை கொஞ்சம் விளக்கெண்ணெயில் கலந்து போடுறது, அதே மாதிரி சில கீரைகளை நல்லா அரைச்சு விளக்கெண்ணெயில் நல்லா வதக்கி மேலே வச்சு கட்டுறது, இது மாதிரி எந்த பொருளாக வந்தாலும் நம்ம வந்து முறையான அறிவுரையோட நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறாங்க. கள்ளக்குறிச்சியில் ஒரு முறை பயன்படுத்துகிறாங்க, திருநெல்வேலியில் ஒரு முறை பயன்படுத்துகிறாங்க. எல்லாம் அவங்கவுங்க ஊர்களில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு பயன்படுத்தி குணப்படுத்திக்குவாங்க. ஓகே. ஸோ அது மாதிரி என்ன முறையாக இருந்தாலும் நம்ம அதை வந்து எதையும் ஒதுக்காமல் அதுக்கு அறிவியல் பின்னணி, ஓரளவுக்கு பாரம்பரியமாக பயன்படுத்தின பின்னணி இருந்ததுன்னா நம்ம பயன்படுத்தலாம்.